இப்போ இந்த கருப்பு மன்னனோட ஃபேமிலியை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என் பேரு கருப்பு நிலா, என் பொண்டாட்டி பேரு பால் நிலா, என் மூத்த பையன் பேரு முழு நிலா, என் கடைசி பையன் பேரு குட்டி நிலா. நீங்க எப்படி பிளேபாயா மாறினீங்க மிஸ்டர் கர்வி? பழங்காலத்துல விலங்குகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டையினால பல ஆண் பூனைகள் நாய்களால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ஆண் பூனைகளோட வர்க்கமே அழிவோட விளிம்புக்கு போயிருந்தது. இதனால பல பெண் பூனைகள் அவங்க குலதெய்வமான கேட்டாண்டி கிட்ட பூனை வர்க்கத்தை காப்பாற்றணும், எங்களுக்கு ஒரு ஆண்மகம் வேணும் அப்படின்னு சொல்லி கடுமையான தவறுனாங்க. அப்பதான் என்ட்ரி கொடுத்தாரு எங்க மூத்த குடி காமுக மன்னன் கர்வீஸ். இவர் வந்த கொஞ்ச நாள்ல பல பெண் பூனைகளான ரோசகுமாரி, பஞ்சவர்ணம், தேன் நிலா, பால் நிலா, பூஞ்சோலை அப்படின்னு சொல்ல பல பெண் பூனைகளை பதம் பார்த்து மணியா மானாவரியா குட்டி போட வச்சாரு. சரி அவரு மட்டும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு பிறந்த குட்டியும் பிளேபாய மாற ஆரம்பிச்சுட்டாங்க. பூனைகளோட வம்சமும் விருத்தி அடைஞ்சது. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை பெண் பூனைகளை காப்பாத்தினதுனாலையும் பூனை வம்சத்தை காப்பாத்தினாலையும் எங்க காமுக மன்னன் கர்வீஸ் பிளேபாய் டான் அப்படின்னு சொல்லி அன்போட கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எங்க தலைவன் கர்வீஸ் வம்சத்தாரோ அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த பேரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க எங்க மூத்த குடி கர்வீஸ் வம்சத்தார். ஐ லவ் யூன்னு சொன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்லன்னா இல்லன்னு சொல்ல. அது என்னடி மூஞ்சில் ஒரு முழப்பு, பாட்டில ஒரு வெறப்பு. பாஸ் அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆன்டி பாஸ். பரவாயில்ல, ஓல்டு லேடியா இருந்தாலும் செழிப்பான பாடியா தான் இருக்கிறா. அது இல்ல பாஸ். என்னடா? அவங்களுக்கு உங்க வயசுல 2 பேபி இருக்கு பாஸ். மாட்டனா குஜிலி மஸ்ட் பண்ணி அடி வெளுத்துருவாங்க. வாங்க பாஸ் ஓடிடலாம். அதான் ஒய்யக்கா, இதை ஏன்டா முதல்ல சொல்லல? என்ன கரம் பிடிக்கும் போது என்ன சொன்னீங்க மிஸ்டர் கர்வீஸ்? இனிமே என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த தேனில தான் என்னோட உயிர் மூச்சு. மற்ற பொண்ணுங்க கிட்ட வச்சுக்க மாட்டேன் பேச்சுன்னு தானே சொன்னீங்க மிஸ்டர் கர்வீஸ். இப்ப என்னடானா பக்கத்து வீட்டு பால் நிலாவோட பேச்சு வாரத்தை நடத்தி அவளுக்கு 10 புள்ள பாக்கிட்ட மானாவரியா வாரி வழங்கிருக்கிறீங்க. இப்படி பல பூனைங்களை மானாவரியா பந்தாடுறீங்களும் இதெல்லாம் உங்க கெத்துக்கு அசிங்கமா இல்லையா மிஸ்டர் கர்வீஸ்? சர்வம் போடி சும்மா வந்துட்டா. இந்த கர்வீஸ் ஒரு காமுக மன்னண்டி, அப்படிதான் இருப்பான். இஷ்டமா தான் இரு, இல்ல பொட்டி பொடிக்க தூக்கி உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. அடிக்கிற வெயிலுக்கு தலை குடல குந்தாணி குண்டியெல்லாம் வேகுறாயப்பா சாமி. இப்பதான் கொஞ்சம் சில்லுனுங்குது. அண்ணே மெக்கானிக்கன் அப்படி பின்னாடி கொஞ்சம் அடிச்சு விட்டுங்கண்ணே. ஆஹா, குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதே. வரத்தா இவன் ஒரு துப்பாக்கூறு, இவன் ஒரு டப்பாக்கூறு. இந்த சைனா தலையும் ஒரு கூறுகட்ட குக்கரு போடா வெண்ண. இவர் சுடுவாரோ நான் செத்த மாதிரி நடிக்கணுமா? டேய் பாகா, என்ன உப்பு கொட்டி தூக்குடா. உப்பு கொட்டி தூக்கே மம்மி. இவன் பாரு மம்மி, என்ன உப்பு கொட்டி தூக்க மாட்டேங்கிறான் மம்மி. தூக்குடா பாகா, தூக்கே. உப்பு கொட்டி தூக்குடா பாகா. ஒட்டாடா கம்பத்தில ரோசா, இன்னைக்கு எங்க வீட்டுல மத்தி மீனு வாசம் அடிக்கிற மத்தி மீனு. மம்மி நாளா இப்ப சம்மத்து குட்டியே மாறிட்ட மம்மி. ரொம்ப டீசென்ட். ஆமா, பெரிய டீசென்ட். இன்னைக்கு மட்டும் பக்கத்து வீட்டு பங்கஜி வீட்டை 10 முறை எட்டி பார்த்திருக்க. மம்மி அது ஒண்ணு இல்ல மம்மி, அவங்க வீட்டுல இருக்கிற பாலோட தரம் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ண போனோம் மம்மி. நம்புங்க மம்மி, சீக்கிரம் இந்த மத்தி மீனை கறிடாம எனக்கு எடுத்து கொடுங்க மம்மி. குலாக்கெண்ட, கெளுத்தி மீன், சங்கரா மீன், வாழை மீன், இத பார்த்தாலே கட்டுக்கடங்காம எச்சு ஊழுதே. இவனும் மீனை போடுற மாதிரி தெரியல. பேசாம ஒரு மீனை லபக்குன்னு கடிச்சுக்கிட்டு பச்சக்குன்னு எஸ்கேப் ஆகிடலாமா? மாட்டுனா எலும்ப எண்ணிடுவானே. பேசாம கெஞ்சி பாத்துருவோம். அண்ணே மீன் கட்காரனே, என் மூஞ்ச பார்த்து ஒரு மீன் போடனே. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறானே. கல்லூலி மங்கா. சரி போங்கடா, நான் போய் பசியோடய படுத்துக்கிறேன். டேய் கர்வீஸ், அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நான் தானே உனக்கு பொண்டாட்டியே வாக்கப்படணும். யூ டோன்ட் வரிடி பூஞ்சோல. அடுத்த ஜென்மத்துல விபூதி உனக்கு தான். தைரியமாயிரு. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது. ஒய்யால எவன்டாம ஒரு வாட்டி கிட்னில கல்ல வந்தா தெரியும் எந்த வலி பெருசுன்னு. இதுல என் வாழை வேற ரொம்ப கிழிச்சுக்கிட்டு இருக்கான். கொலை மாஸ்டர் பிறந்த குட்டி நாயே. சூப்பர் தாடி வச்சு இந்த ரவுடியடா நீ. அப்படி போட்டுன்னு வச்சுக்க, மண்டில மசாலா அரைச்சிருவண்டா. டேய் கரிசலும், என்னடா சாப்பிடாம தூங்கிட்டு இருக்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? ஏதோ ஒரு நாளைக்குன்னா பரவாயில்ல, நீ 3 நேரமும் இந்த புடிக்கிறிய போட்டு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. நான் காலையில சிக்கன், மதியம் மட்டன், நைட்டு நாட்டுக்கோழின்னு வெளுத்து வாங்குற ஆளு. எல்லா நாளும் இந்த மாதிரி சாஃப்டா இருக்க மாட்டான் இந்த கர்வீஸ். நைட்டுக்கு நாட்டுக்கோழி வரல, மர்டர் கன்ஃபார்ம். மெதுவா பொறுமையா ஹேண்டில் பண்ணு. உசுருக்கு ஏதாச்சும் சேதாரம் ஆச்சு 3000 போனா 4000 பாத்துக்க. யார் அவங்கெல்லாம்? வேற யாரு, என் பொண்டாட்டிங்க தான். நைனா என்னடா குச்சி மிட்டாய் வாங்கிட்டாயா?
குச்சி நடந்து மிட்டாய்ங்கிறதுப்பா ABCD நைனா ஒரு குண்டுதாடி. இப்ப நீ குச்சி மிட்டாய் வாங்கி தரல உன்னை நான் ஓட்ட மாத்தண்டா. டிஸ்கோ குச்சி மிட்டாயி வாங்கி தாயா யா குண்டு நைனாவே. ஜின்ஜினக்கா ஜின்ன கிளி என் நைனா ஒரு கருப்பு கிளி குச்சி மிட்டாய் வாங்கிட்டா. குச்சி மிட்டாய் வாங்கி தாயா குண்டு நைனாவே. இப்ப நீ வாங்கி தரல உன்னை தொங்க மாட்டேன்டா. பால் இருக்கி பழம் இருக்கி என் நைனாவுக்கு தொப்பை இருக்கி குச்சி மிட்டாய் வாங்கி தரல. வேணும் வேணும் எனக்கு குச்சி மிட்டாய் வேணும். வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான பழம் இருக்கம்மா, குறைஞ்ச விலையில அள்ளிட்டு போங்க. தக்காளி விலைக்கு தர்பூசணி தரமா? ஏமா பச்சை சோடிதார். அது மட்டும் இல்லாம ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, அன்னாச்சி இருக்கு. வாங்கி தின்னா உடம்பு ஜிலு ஜிலுக்கும், ஃபேஸ் பளபளக்கும். உங்க வீட்டுக்காருக்கு மலை மலைன்னு மூட்டி முளைக்குமா? அட போங்கடா. இந்த வெயில்ல உக்காந்து வியாபாரம் பண்றதுக்கு பேசாம நான் இழிப்பொடிக்கவே போயிருக்கணும். கடையை சாத்தங்கடாடே. என்னடி முனியம்மா உன் கண்ணில மையி, நீ முன்னாலே போனா பின்னாலே ஓடுறேன். என்னது? ஐயோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஏசி போடணும்பா. நான் தேய்ச்சவத்த புள்ள முனியம்மா. இன்னடி போற? இருடா, என் வீட்டுக்கார கூப்பிடுறான், போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வாடி முனியம்மா. The next day. டேய், ஏன்டா சோகமா இருக்க? அது ஒண்ணு இல்லையா, என் ஆளு முனிமா 3 மாசம் கூடவே இருந்தா. காலையில என் புருஷன் கூப்பிடுற வந்துடுன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளே காணும். அதான் என் சோகத்தின் விளிம்பில் இருக்கிறேன். வரண்டி வர, இந்த எக்ஸஸ் முடிச்சிட்டு இந்த கல்விஸோட பவர் என்னன்னு காட்டுறண்டி. A few moments later. டேய் கரிசே, என்ன வீரப்ப வசனமெல்லாம் பேசினி இப்படி மடியில விழுந்து கிடக்குற? அது என்னமோ தெரியல, இன்னும் மாயமோ தெரியல. இந்த பஞ்சவர்ணத்தை பார்த்த உடனே மயங்கி அவளுடைய காதல் மடியில விழுத்துட்டாயா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத ராட்சசி வீட்டுல வந்து வாக்கப்பட்டதும் போலயே. கொஞ்சமாவது கொடுக்கணும்னு தோணுதா பாரு. என்ன மச்சி புடிங்கிடலாமா? நீ கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? கம்முன்னு இருந்தனையா கூட தின்னுட்டு மிச்சம் மீறி ஆளுக்கு கொஞ்சமாவது கொடுப்பா. புடிங்கி திங்கலான்னு நினைச்ச, அப்புறம் பழைய சோறு தான் பாத்துக்க. என்ன கரிசு, ஃபேஷியல் மசாஜா? ஆமா, இதுதான் இந்த கர்ரிஸோட ஸ்பெஷல் ஃபேஷியல் டெக்னிக். கண்ணத்தை புடி, கண்டபடி மிதி மசாஜ். டெய்லியும் பண்ணா மூஞ்சி பளபளக்கும், தேகம் ஜொலி ஜொலிக்கும். ஆஹா, என்ன ஒரு கேட் அண்ட் ஹியூமன் லவ். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பண்ணி வாங்கியதுக்கு நம்மள பாக்குறான். போச்சி உம்மா கொடுக்க வரான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறாடே. எப்பா விடமாட்டான் போலயே. என்னை யாராச்சும் காப்பாத்தி தெருவுல கூட விட்டுறடா, சேஃபா வாழ்ந்துக்கிறேன். இந்த பண்ணி வாங்கோட தாங்க முடியலடா. என்ன கரிசே, படுத்துக்கிட்டு இருக்க? ரெடியா? ரெடியா? நீ அடிச்சு தொலை, விடமாத்த நான் அடம் பிடிக்கிறேன். 1 2 3. அவ்வளவுதான் போ. இந்த கர்ரீஸ் மின்ன லெவல் லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுவாயா. இந்த பாலெல்லாம் ஏமாத்துறோம். ஏய் பியூட்டி கேட், இத நான் சொல்லி ஆகணும். என்ன? நீ அவ்வளவு அழகு. அதுக்கு ஐ எம் லவ்விங் யூ டி. நாயே நாயே, நீ நாயே, நான் கேட்ட நாயே. டேய், நான் தான்டா கும்பு கேட்டு கும்மிடி பூண்டி ரவி. பாத்தியா பல்ட்டி? முடிஞ்ச புடிச்சு பாருடா. பேக்கரியும் பல்ட்டி அடிப்பாண்டா. முடிஞ்ச தொட்டு பார், புடிச்சு பார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல் என்று அர்த்தம். என்ன டார்லிங், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெடியா? ஏற்கனவே 3 குட்டிக்கு சோறு போட்ட வக்கு இல்ல, இப்ப 4வது குட்டிக்கு அடி போடுறாரு. ஷோ, இந்த லேடி ஃபம் கிட்ட இருந்து என்னை யாராவது காப்பாத்துங்கடா. டேய், இவனை விட்டுட்டு போனதுக்கு ஸ்பீக்கரை முழுங்கின மாதிரி கத்தி என் உசுர வாங்குறாடா. என்னடா லுக்கு ஒரு டொக்குமெண்ட் டோமரு அப்படி போட்டானா கண்ணு முழியும் புள்ளிங்க, அப்படி கப்பனு முழிங்கிறவன் பாத்துக்க. இப்படி எல்லாம் லுக்கு விட்டேனா? சரி ரொம்ப பயந்துருப்ப, அடிக்க மாட்டேன். கண்டினியூ யுவர் ஸ்லீப்பிங். சுகுமாரே சொன்னா கேளு, எனக்கு இப்படி பண்ணா காண்டாவும். வேணாண்டா வேணாம். கையில கிடைச்ச கண்ணை பொழுகி தின்னு போண்டா. பாஸ், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? உடத்து பக்கத்துல வர குமாரு வழக்குது. யோ வீட்டிய ஓனரு, இந்த ஆரஞ்சு காட்டு போட்டு தன்ற ரியல் கோட்டியா? ஐயோ எப்பா போச்சே. இவன் கூட மீன் பிடிக்க வந்து எனக்கு புத்துர பாக்கம் போச்சே. இஎம்ஐ கட்டியே பாதி வாழ்க்கை போச்சு. பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு முன்னாடி விளக்க விழுந்து போச்சு. A² + B² = 2AB. ஆஹா, பல கோடி செலவானாலும் பரவாயில்ல, இருக்கிற பாதி முடி விழுந்தாலும் பரவாயில்ல, பையனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடணும். டேய் நைனா, வெண்ண வேணா, முடி மண்டையில இருக்கட்டும். அண்ணா மீன்காரண்ண ப்ளீஸ் அண்ணா, ஒரு மீன் கொடுங்க அண்ணா. ப்ளீஸ் அண்ணே,
ரொம்ப பசிக்குதானே? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா. மீன் வாசனை ஜொல்லு வர காலெல்லாம் ஒழுகுது ஐயா. யாராச்சும் கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமி. கருணை பிரபுவே. 6 குட்டியை போட்டு பால் குறக்க முடியாம இருக்கிறான் ஐயா. ஏதாச்சும் போடுங்க ஐயா. அப்படி போட்டான்டா. எப்பா என்ன டேஸ்ட். கடல் மீன் தாயா. என்னடா லுக்கு விடுற? டோமர் மண்டா. கராத்தாவில் KHT ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன்டா. அப்படியே உன்னை டெய்லி டென்ஷன் ஏத்து வந்தா இந்த டிஞ்சர் ஆறுமுகம். வரடா வாடா வந்து பார், தொட்டு பாருடா. மச்சான் பொண்ணு வீட்டுல என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க மச்சான். பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதான். ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் 10 மாசம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மச்சான். ஜாதகத்துக்கு 2 பேரும் சேர்றது பிடிக்கலையே. 2 பேர்ட்டையும் பிடிக்கிட்டுருங்க. வாழ்க்கை நாடகமா என் பொழப்பு போய் கணக்கா. இந்த ஓனர்லோடு சிடின்னுட்டு தண்ணி ஊத்துறோன்னா என்னடா ஏரி உருவாக்கி வச்சிருக்க? ஏய் வாட்டுற என்ன என்கிட்ட வர? உன்னை பாவம்னு சொல்லி அந்த செடிக்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு என்ன நினைக்கலான்னு பாக்குறியா? இது நம்ம இருக்க சொல்லவும் இந்த செடியை தண்ணிக்கிட்ட இருந்து தண்ணியை செடிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும். இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? ஏன் மம்மி ஏதோ பிறக்கும் போது விவரம் தெரியாம குட்டியா இருந்தா எங்க போனாலும் என் பின்னாடியே வந்த. இப்பதான் நான் வளர்ந்து 6 மாசம் ஆச்சு இல்ல. இன்னும் என்ன வாழை புடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் இன்னும் என்ன குழந்தையவே நினைச்சுக்கிட்டு இருக்கல. என்னதான் முழக்கிற? முட்டையில இருந்து வெளியே வந்து இன்னும் முழுசா 3 நாள் கூட அவ்வளோ. அதுக்குள்ள உனக்கெல்லாம் முழப்பா? ஐயோ அம்மா இந்த பொக்கவாய் குட்டி வந்து போட்டு என்ன கடிக்குதுடாடே. ஐயா யாரோ என்ன காப்பாத்துடா. எம்மா தெரியாம மாமா என்ன விட்டுருமா. இனிமே உன் பக்கமே வர மாட்டாமா. எம்மா என் ரேஞ்ச் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன இப்படி உச்சம் தலையில என் எச்சியவே தடவி என்ன பழைய கல்வி மாதிரி ஆக்கி விட்டாலே. இதுல கோம்பிங் வேற. 1 + 2 = algebra bulgebra = antibra கிங் கோப்ரா. ஐயோ ஓனர் வேற முறைக்கிறானே. தப்பா படிக்கிறோம் போலயே. தெரிஞ்ச டியூஷனுக்கு வர போக சொல்லுவானே சல்லி பையன். ஜாமன் டு = கவுண்டமணி. பயாலஜி ட்ரைகமணி = போண்டமணி. இவனை முறைச்சி பார்த்ததுக்கு நிக்காம பேதி போய்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவன் மேல கை வச்சோம்னா கொலக்கே சாயிரம் போலயே. சரக்கு அடிப்பியா இல்லையான்னு கேட்டா அடிக்கிறேன் இல்லன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். அது என்ன அக்கேஷனலா பீர் மட்டும் குடிச்சா நீ குடிக்கார இல்லையா? எவ்வளவு நாளைக்கு பயந்துகிட்டு பேதி போய்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு காட்டுறா இந்த செம்பட்ட யாருன்னு. ஐயோ அம்மா நாய் பிடிக்கிற வண்டி. ஓரா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ குலாபி மேடம். எனக்கு இந்த மாதிரி போட்டு விடலாம்ல. வெயிலோட தாக்கம் ஓவரா இருக்கு. இவன் மட்டும் ஏதோ ஜில்லுன்னு மூஞ்சிக்கு ஒட்ட வச்சுக்கிட்டு எனக்கு பேப்பரை போட்டு விட்டுருக்குறா பைத்தியக்காரி. ஏய் கண்ணுக்குட்டி என்ன புல்ல திங்க சொன்னா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. முளைச்சு 3 இலை விட்டல அதுக்குள்ளேயே வா. புல்லு டேஸ்டாவே இல்லப்பா. சவுக்குன்னு இருக்குது. பின்ன உனக்கு என்ன மசாலாலாம் தடவி பில்லு போடுவாங்க. போய் தின்னுட்டோல போ. என் ஓனர் பால் கறக்கிற பசுமாட்டியே பச்சை தண்ணியா தான் காட்டுமா. இவருக்கு மசாலா புல்லு வேணுமா? இவனை பாத்தியா? அவனாச்சு ஒண்ணு. இவன் 2 பேரை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். புல் திங்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறீங்கடா. நேற்று நைட்டு பக்கத்து வீட்டு பங்கஜ கிட்ட போயிட்டு அக்கா மாலாவை கமுக்கமா கூப்பிட்டு இருக்கிற. அவன் இல்லன்னு சொல்லியும் விட்டாம ஆயா மாலா இருந்தாலாச்சும் அனுப்புங்கன்னு கலவரம் பண்ணியிருக்க. இவ்வளவு பிரைட்டா ஒயிட்டா இருக்கிற என்னை விட்டுச்சு உனக்கு அக்கா மாலா ஆயா மாலா கேக்குதா?